ஏழாம் வகுப்புல புறநானூறு பாடல் ஒண்ணு இருக்கு பாருங்க. பக்கம் 52ல பாருங்க, முதலாவது பருவத்துல இருக்கு. புறநானூறுல 86வது பாடல். அதுதான் இந்த காவர் பெண்டு அப்படிங்கிற சங்ககால பெண் புலவர் ஒருத்தவங்க பாடியிருக்கிறாங்க. 86வது பாடல் அதை கேள்வியா கேட்க மிக முக்கியமான வாய்ப்பு. காவல் பெண்டுடைய பாடல் தெரிஞ்சுக்கிறோம். நான் புறநானூறுல ஔவையார் தான் அதிகமான பாடல்கள் பெண் புலவர்ல பாடியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி பார்க்கும்போது ஔவையார் புறநானூறுல அதிகமான பாடல் பாடினவங்க பொதுவாகவும் சொல்லலாம். அதே சமயம் பெண்கள்லயும் அவங்கள முதல்ல சொல்லலாம். சரி, இங்க புறநானூறுல 86வது பாட்டை காவர் பெண்டுடைய பாடல் என்ன நமக்கு கற்பிக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். பாருங்க, இதனுடைய படத்தை பாத்தீங்களா? ஒரு சிறிய வீடு, அழகான ஒரு வீடு. அதுல ஒரு அழகான ஒரு தூணு, அத பிடிச்ச மாதிரி அழகான ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. நின்றுட்டு இவங்க மாமியார்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெண்ணுடைய மாமியார் கேக்குறாங்க. இந்த பெண் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, எங்க உன் மகன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதற்கு இவங்க என்ன பதில் சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த பையனுடைய அம்மா, தாய், காவல் பெண்டு வச்சுக்கோங்களேன், அந்த புலவர்னே வச்சுக்கோங்களேன், என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ஒரு புலி தங்கிட்டு போன அந்த குகை மாதிரி அவனை ஈன்றெடுத்த வயிறு இங்க இருக்கு. என் மகன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அவன் போர்க்களத்தில் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன சொல்லப்படுது இந்த பாடல் அப்படின்னா, பாடான் திணை, ஒரு ஆண்மகனினுடைய இந்த பாடான் திணையை பத்தி இந்த இடத்துல வீரத்தை பத்தி சொல்ற மாதிரி இருக்கு. அந்த வீரத்தை மையமா வச்சு, கருப்பொருளா வச்சு அந்த காவல் பெண்டு புறநானூறுல பாடியிருக்காங்கன்னு சொல்லி சொல்றோம். சரியா? அப்ப இந்த இடத்துல புறநானூறுல பாடான் திணையை வச்சுதான் இவங்க பாடியிருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம ஒரு தலைவின்னு வரும்போதே நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? அகநானூறுன்னு போயிட்டு ஆன்சர் அடிப்போம். அப்படி கிடையாது. இங்க இந்த பெண் கேக்குறாங்க. அதுக்கு காவல் பெண்டு புலவர் என்ன சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, என்னுடைய மகன் போர்க்களத்துலதான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப போர்க்களம் என்று வரும்போது புறம் சம்பந்தப்பட்டது, அப்ப புறநானூறு சம்பந்தப்பட்டது. அப்ப புறநானூறுல தான் இந்த பாடல், இந்த டயக்ராம் பாத்தீங்களா, அதில் தான் வருது. பாடலுக்கு போவோம். சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உளன் என்ன வினவுதி. அதுக்கு பதில் சொல்றாங்க. அதாவது சின்ன வீட்டுல அந்த தூணை பிடிச்சு கொண்டு அந்த பொண்ணு கேக்குறான், உன்னுடைய மகன் எங்க இருக்கான் அப்படின்னு கேக்குறான். அப்ப அதுக்கு சொல்றாங்க அந்த அம்மா, என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன், எனக்கு தெரியாது. அந்த புலி சேர்ந்து போகிய கல் அலை, அந்த கல் குகை எப்படி இருக்கும்? அந்த புலி தங்கி போனுச்சு இல்லையா, அந்த குகை போல அவனை பெற்ற வயிறு இங்கு உள்ளது, ஈன்ற வயிறோ இதுவே என்று சொல்றாங்க. அப்படி சொல்லி ஒருவேளை அவன் எங்க இருக்க முடியும் அப்படின்னா, போர்க்களத்தில் இருக்கக்கூடும் என்று சொல்லி அவங்க அழகா முடிக்கிறாங்க. காவல் பெண்டு இவங்க சங்ககால பெண் புலவர்கள்ல இவங்களும் ஒரு முக்கியமானவங்க. இவங்க பாடியது ஒரே ஒரு பாடல் தான், அதை தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு பாடல் காவல் பெண்டு பாடியது. அந்த பாடல் புறநானூறுல இடம்பெற்று உள்ளது அப்படிங்கறதா இங்க முக்கியம். அந்த பாடலை தான் இப்ப நம்ம பார்த்தோங்கிறதும் சிறப்பு. இந்த காவல் பெண்டு பாருங்க, கோப்பெருநர் கிள்ளி இருக்கிறார் இல்லையா, கிள்ளி அப்படின்னு வந்தால யாரு? சோழ மன்னன். அதை தெரிஞ்சுக்கணும். அப்ப சோழ மன்னன் கோப்பெருநர் கிள்ளியினுடைய செவிலித்தாயாக, அதாவது வளர்ப்பு தாயாக இருந்தவங்க தான் இந்த காவல் பெண்டு. அப்படிப்பட்ட காவல் பெண்டு கல்வியில் தேர்ச்சி பெற்று கவிபாடும் ஆற்றல் மிக்கவராக சங்ககால மக்களினுடைய வீரத்தை கருப்பொருளா வச்சு பாட்டு பாடுறதுல மிக சிறந்து விளங்கி இருக்காங்க காவல் பெண்டுன்னு சொல்றோம். இந்த காவல் பெண்டு பாடிய அந்த ஒரே ஒரு பாட்டு அந்த புறநானூறுல கொடுத்திருக்காங்க. அதுவும் இது எத்தனாவது பாட்டுன்னு ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா? புறநானூறுல 86வது பாடலாக இந்த இடத்துல புறநானூறுல இடம்பெற்று இருக்குது காவல் பெண்டுடைய பாட்டு. இந்த புறநானூறு நமக்கு தெரியும் 8 தொகை நூல்கள் இருக்குது. அதுல ஒண்ணு புறம் சார்ந்த நூல்கள், மொத்தமா 8ல 2 வரும், புறம் சார்ந்த நூல்கள் மட்டுமே வரும். அதுல புறநானூறு ஒண்ணு, இன்னொன்னு அந்த 18 நம்ம சொல்றோம் இல்லையா, 18 அது ரெண்டுமே புறம் சார்ந்த நூலாக வரும், மிக முக்கியமானது. சரி, அதே போல பரிபாடல் படிப்பீங்க. அது அகம் புறம் ரெண்டுமே கலந்த மாதிரி வரும். மீதி இருக்கிறது எல்லாமே எடுத்துக்கோங்க. 8ல எப்படி படிச்சு, இப்ப 2 1 3 படிச்சு, மீதி இருக்கிறது 5 இருக்கும். அது எல்லாமே அகம் சார்ந்த நூலா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறோம். சரியா? இந்த புறநானூறு என்ன பண்ணுது அப்படின்னா, தமிழ் மக்களினுடைய வாழ்க்கையை பத்தி, நாகரிகத்தை பத்தி, பண்பாடை பத்தி, வீரத்தை பத்தி, கொடை பத்தி இந்த மாதிரி சொல்றதுனால தமிழரினுடைய வாழ்வில் கருவூலம் புறநானூறு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த புறம் சார்ந்த 400 பாடல்கள் இதுல இருக்கு. இதை பாத்தீங்கன்னா அந்த ஜி போப்லாம் மொழிபெயர்த்திருப்பாரு. அதையும் பாத்தீங்கன்னா வேற தொகுப்புல கொடுத்து வந்திருப்பாங்க.